சம்மர்ல நம்ம ஸ்கின் ஈஸியா டேன் ஆயிடும். ஏன்னா நம்ம வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட வெளியே தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல ஸ்கின் டேன் ஆகாம இருக்க என்னென்ன ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணான்னு பார்க்கலாம். ஸ்கின் டேன் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் சன்லைட் தான். அதுவும் காலையில் 10 o'clockல இருந்து 4 o'clock யூவி ரேடியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஸ்கின் சன்லைட்ல எக்ஸ்போஜர் ஆனா டேன் ஈஸியா ஆயிடும். ஸோ இந்த டைம்ல நீங்க வெளியே போகும்போது டைரக்டா சன்லைட் உங்க ஸ்கின்ல படாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க சப்போஸ் பைக்ல போறீங்கன்னா ஹெல்மெட், க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்போதான் டைரக்டா சன்லைட் நம்மளுடைய ஸ்கின்ல படாது. பிளஸ் வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதான் நம்மளுடைய யூவி ரேடியேஷன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணும். எந்த சன்ஸ்கிரீன் வேணா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. SPF 30+ இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. SPF 30+ இருக்கிற சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் 97% ஆஃப் யூவி ரேடியேஷன்ஸை பிளாக் பண்ணும். ஸோ SPF 30+ இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீனை எதை வேணா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. டெய்லி 3 to 4 liters ஆஃப் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பெல்லாம் நம்ம ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகுதோ அப்பெல்லாம் நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. இப்பெல்லாம் ரிமைண்டருக்கு ரொம்ப ஆப் இருக்கு பிளே ஸ்டோர்ல. எதுவும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு எவ்ரி 1 hourக்கு ஒரு வாட்டி ரிமைண்டர் செட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு ஹவரும் நீங்கள் ஈஸியாக தண்ணி குடிக்கலாம். ஸோ அந்த 3 to 4 liter தண்ணி குடிக்கிற கோல் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருமோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட் டயட்டுக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரேப்ஸ், லெமன், இதெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கு. நம்மளுடைய ஸ்கின்க்கு விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எல்லா வகையான கீரைகளை ஆட் பண்ணிக்கோங்க டயட்ல. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் அதிகமாக ஆட் பண்ணி, டொமேட்டோஸ் நேச்சுரலாகவே சன் டேமேஜை ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம டயட்ல ஆட் பண்ணிட்டா எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ எந்த விதமான ஸ்கின் டேமேஜும் அவ்வளோ சீக்கிரமா ஆகாது நம்மளுக்கு. இதோட ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் நம்ம ஹோம் ரெமெடிஸ் பார்க்கலாம். ஹோம் ரெமெடிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அலோவேரா ஜெல் அண்ட் குக்கும்பர். ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் 2 tablespoon எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கும்பர் ஜூஸ் 1 tablespoon எடுத்துக்கோங்க. ரெண்டு மிக்ஸ் பண்ணி நைட்டில் அப்ளை பண்ணிட்டு காலையில் லூக் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கர்ட் ப்ளஸ் டர்மரிக் பவுடர். கர்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. 20 minutesக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ ப்ளஸ் லெமன் ஜூஸ். இதுவும் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஒரு ஃப்ரெஷ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. 2 tablespoon ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ரெண்டும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாம பிளெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 20 to 30 minutes அப்படியே விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபைனல் ஹோம் ரெமெடி, என்னுடைய ஃபேவரட் ஹோம் ரெமெடி. எப்போல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டாக பிரைட்னஸ் வேணுமோ இந்த ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணுங்க. சுகர், காஃபி பவுடர் ப்ளஸ் லெமன் ஜூஸ் இது மூணும் மிக்ஸ் பண்ணி உங்கள் கையிலெல்லாம் ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணுங்க. பட் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க, ஸ்க்ரப் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 30 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். இந்த 4 ஹோம் ரெமெடியில் உங்களுக்கு எது ஈஸி அண்ட் சூட்டபிளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக டீடான் பண்ணிடும் உங்களுடைய ஸ்கின்னை. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.